நாட்டில் வாழும் பல்வேறு இனங்களின் கலை, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களை ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தி மக்களிடையே புரிந்துணர்வையும் ஒற்றுமையையும் வலுப்படுத்தும் நோக்கில் சபா கொத்தா கினாபாலுவில் தேசிய அளவிலான ஒருமைப்பாட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஜூன் 11 தொடங்கி 14ஆம் தேதி வரை 4 நாள்களுக்கு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பல்வேறு இனம், மதம் மற்றும் கலாச்சார பின்னணிகளை கொண்ட மக்கள் ஒன்றிணைந்து பங்கேற்றது. நாட்டின் ஒற்றுமை உணர்வை பிரதிபலிப்பதாக தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் யுனேஸ்வரன் ராமராஜ் தெரிவித்தார். இன்னைக்கு நாடு தளவில் ஒற்றுமை எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கிறது. அதாவது ஒற்றுமை என்பது வெறும் இனம் மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல, பொருளாதாரம், மக்களோட வளர்ச்சி, கலை, கலாச்சாரம், பண்பாடு. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு இனத்தோட, ஒரு மதத்தோட அல்லது மற்றும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் ஒற்றுமை பற்றி நம்ம வலுப்படுத்த முடியும். இன்னைக்கு சபா எடுத்துக்கிட்டிங்களா, சபா சரவால பல மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க. அதோடு பல்வேறு இனங்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கண்காட்சிகள் தொகுப்பாக விளங்கியது மட்டுமின்றி மக்கள் ஒருவரின் கலாச்சாரத்தை மற்றொருவர் அறிந்து மதித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் உயரிய பண்பை எடுத்துக்காட்டிய தளமாகவும் இந்நிகழ்ச்சி அமைந்ததாக அவர் கூறினார். மேலும் பாரம்பரியம், வரலாறு, அறிவு, கலாச்சாரம் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும் பல்வேறு அரசாங்க அமைப்புகளும் நிறுவனங்களும் பங்கேற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பூட்டியதாக யுனேஸ்வரன் தெரிவித்தார். இதில் பல ஏஜென்சிஸ் கலந்து கொண்டாங்க. குறிப்பாக ஒற்றுமைத்துறையின் அமைச்சின் கீழ் இருக்கும் ஆர்கிப் நிகாரா, மியூசியம் நிகாரா, பர்புஸ்தகான், ஜபத்தான் பர்பாடுவான் மற்றும் இந்த சபால இருக்கக்கூடிய அனைத்து ஏஜென்சியும் மக்கள் நாட்டின் ஒற்றுமைக்காக பல விஷயங்கள் பல நிகழ்ச்சிகள், நடனங்கள் மற்றும் கண்காட்சி கூடங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 4 ஆண்டுகளாக பல்வேறு மாநிலங்களில் தேசிய அளவிலான ஒருமைப்பாட்டு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அதில் இளைஞர்களின் கணிசமான பங்கேற்பு எதிர்கால தலைமுறையினரிடையே ஒருமைப்பாட்டு உணர்வு தொடர்ந்து வலுப்பெற்று வருவதை காட்டுவதாக யுனேஸ்வரன் மகிழ்ச்சி தெரிவித்தார்.